வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நம்ம சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தான் போடுற வீடியோஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க, சிறப்பு அதிகாரி அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சிஎம் ஃபெல்லோஷிப்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 3 திட்டம் வந்து லேகிங்காக இருக்குது, செயல்படுத்தாமல் இருக்காங்க. அந்த திட்டங்களை மீண்டும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வச்சு வெளியே போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் வந்து அது அது தாக்கல் மனு தாக்கல் பண்ணி வந்து மசோதா தாக்கல் பண்ணி வேறு பேர் மாற்ற போகிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இதுக்கு முன்னே ஷெட்டு கொடுத்துருந்தாங்க. ஆடு மாடு கோழி வளர்த்துக்கு வந்து ஷெட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஷெட்டு வந்து மறுபடியும் ப்ரொவைட் பண்ணோம். அது இல்லாததுனால பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டம் லைஃப் ஸ்டாக் மிஷனு, அப்புறம் வந்து உதயமித்ரா அந்த திட்டங்களில் போய் லோன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுது. இதனால் வந்து ஷெட்டு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து ஷெட் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடையில் வந்து கற்பகம் திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் கற்பகம் திட்டம். அப்போ தான் வந்து பண வெள்ளம் வந்து நியாய விலைக்கடையில் கேட்கும், அது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து கற்பகம் திட்டம் மறுபடியும் கொண்டு வரணும். மூணாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊராட்சிகளிலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் கேம்பில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீமும் நிறையா இருக்கிறத வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் செயல்படுத்துகிறாங்க. அந்த கலைஞர் வருமுன் காப்போம் திட்டம் வந்து எல்லா ஊராட்சிகளிலும் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 333 ஊராட்சி இருக்குது. 333 ஊராட்சிகளில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கேம்ப் கொண்டு வரணும். நலம் காக்கும் ஸ்டாலின், அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் செயல்படுத்துறது போல் வருமுன் காப்போம் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கேம்பும் கொண்டு வரணும். இந்த 3 திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக தமிழக அரசு கோரிக்கை வச்சு வீடியோ போகிறோம். இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.